இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இது இது வெற்றியின் நாள், இது வெளிச்சத்தின் நாள். நம் இருளை வாழ்க்கையில இருக்கிற அத்தனை இருள்களும் நீக்குகிற நாளாய் நிச்சயம் இந்த நாள் இருக்கும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த சத்தியங்கள் ஆழமாய் நம்ம இருதயத்துல பதிக்கப்படும் பொழுது நிச்சயமா நம்ம வாழ்க்கை நமக்கும் அது வெளிச்சமா இருக்கும், மற்றவர்களுக்கும் நம் மூலமாய் நம் வாழ்க்கை அது வெளிச்சமானதாய் மாறும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அப்போ இந்த நாளுக்காக நம்ம தியானிக்கும்படியாய் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆவியின் ஜீவனின் ஆவியின் பிரமாணத்தை குறித்து நம்ம தியானித்தோம். லா ஆஃப் ஸ்பிரிட் ஆஃப் லைஃப். அந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணம் நம் வாழ்க்கையில செயல்படணும் அப்படின்னா அங்க நம்ம மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடந்து கிறிஸ்துவுக்குள் உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன பிரமாணம் செயல்படும்? ஜீவனின் ஆவியின் பிரமாணம் செயல்படும். இந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணம் செயல்படும் போது நம் வாழ்க்கை சமாதானமா இருக்கும், அது ஜீவன்ல இருக்கும், அது வெளிச்சத்துல இருக்கும், அங்க சுகம் இருக்கும், அங்க எல்லா விதமான குறைவுகளும் அந்த இடத்துல நிறைவாகிற ஒரு வாழ்க்கையை தான் நம்ம அனுபவித்து வாழ முடியும். அப்போ இந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துல நம்ம வாழும்படியாகத்தான் பவுல் பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ அதுல மிக முக்கியமானது நம்முடைய சிந்தனைகளை நாம் சரி செய்வது. நம்முடைய சிந்தனைகளை சரி செய்யறது தான் அங்க மாம்சத்தின்படி நடவாமல் இருக்கிற ஒரு காரியத்துக்கு நமக்கு மிகவும் உதவி செய்கிற ஒரு காரியமா இருக்கும். அப்போ நம்ம மாம்சத்துல படி நடக்கும்போது நம்ம இருளுக்குள்ள இருளை சிந்தித்து இருளின் காரியங்கள்ல நம்ம நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். யோவான் 1:4-5 நம்ம பார்க்கிறோம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அவருக்குள் என்ன இருந்ததா? ஜீவன் இருந்ததா, லைஃப். இன் ஹிம் என்ன இருக்கு? லைஃப் இருக்கு. அந்த லைஃப் தான் மனுஷருக்கு ஒளியா இருக்குது. அந்த ஒளி என்ன செய்து? இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அந்த ஒளியை பற்றி கொள்ள முடியாது. ஒரு அறைக்குள்ள போறோம், ஒரு ரூம்குள்ள போறோம், அந்த ரூம் இருட்டா இருக்கு, லைட்டை ஆன் பண்ண மாத்திரத்துல அந்த இருள் என்ன செஞ்சிருது? மறைஞ்சு போயிருது. இருள் அந்த ஒளியை என்ன செய்ய முடியாது? பற்றி கொள்ள முடியாது. அப்போ இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற காரியம், இருளை மேற்கொள்ளும் ஒளியாய் நம் எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும். லா ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் லைஃப், இது ஒரு பிரமாணமாய் நமக்கு வேதத்துல கற்றுக் கொடுக்கப்படுகிறது. எந்த எண்ணத்தை எப்படி எந்த எண்ணங்களினால நம்ம சிந்திக்கும் பொழுது நம் வாழ்க்கையில இந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணம் செயல்படும். நம்முடைய திங்கிங்கை கவர்ன் பண்றதுக்கு, நம்முடைய எண்ணங்களை ஆளுகை செய்யும்படியாய் இந்த ஸ்பிரிச்சுவல் லா நம்ம வாழ்க்கையில என்ன செய்து மிகவும் பெரிதான பங்களிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த லாவை புரிந்து கொண்டு இந்த லால நம்ம செயல்படும் போதுதான் நம்ம வாழ்க்கையில லா ஆஃப் ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். நம்ம எல்லா பகுதிகளையும் சமாதானத்துல நம்ம வாழ முடியும், சுகத்துல வாழ முடியும், சந்தோஷமாய் செழிப்பாய் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டியது, இந்த வெளிச்சத்தின் எண்ணங்களினால இருளை நம்ம என்ன செய்யணும்? ரீப்ளேஸ் பண்ணணும். இப்ப அதுக்கு நம்ம ஒரு சிம்பிளா சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு நல்லா அது புரியும். ஒரு எண்ணம் நமக்கு வருது, ஒரு பயமான எண்ணமோ ஒரு கவலையான எண்ணமோ, இந்த எண்ணத்தை உடனடியா நம்ம என்ன செய்ய முடியாது? அதை டிஸ்மிஸ் பண்ண முடியாது, அதை தடுக்க முடியாது. ஆனா இந்த எண்ணத்தை மேற்கொள்றதுக்கு ஒண்ணு செய்ய முடியும். வேறொரு எண்ணத்தினால் அந்த எண்ணத்தை நம்ம டிஸ்மிஸ் பண்ண முடியும். இப்போ பொதுவா சொல்லுவாங்க, சாப்பிடும் போது நீ இந்த மருந்தை சாப்பிடும் போது குரங்க நினைக்காத,
அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம மைண்ட் எங்க போகும்னா அந்த குரங்கதை எதையோ ஒண்ணு நினைக்க கூடாதுன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அந்த குரங்குக்கு தான் போகும். அப்போ இந்த எண்ணம் நமக்கு வராம இருக்கணும்னா அந்த எண்ணத்திலேயே நம்ம சிந்திக்கும் போது அந்த எண்ணம் தான் நமக்கு வரும். அப்போ இதுல ஒரு உதாரணம் நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த குரங்க பத்தி நான் நினைக்க கூடாது. குரங்க பத்தி நான் நினைக்க கூடாதுன்னா கண்டிப்பா அந்த குரங்க பத்தி தான் நம்ம நினைப்போம். மாறா என்ன செய்யணும்? அதை மேலான எண்ணங்களினால வேற எண்ணங்களை நம்ம சிந்திக்கும் போது இந்த குரங்க பத்தி நமக்கு நினைப்பே வராது. அப்போ நம்ம டோட்டலா நம்முடைய அட்டென்ஷனை நம்ம வேற சிந்தனைகளுக்கு நாம் திருப்பும் போது நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த தாட்டை நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம இந்த தாட்ஸ் கூடயே ஐயோ இந்த தாட் எனக்கு வரக்கூடாது, இந்த தாட்ல நான் மேற்கொள்ளணும் அப்படின்னு நீங்க இந்த தாட்ஸ் கூடயே நீங்க போராடிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த தாட்ஸ் பல வேளைகள்ல நம்ம மேற்கொள்ளுகிறதா தான் இருக்கும். மத்தேயு 5:39 பார்க்கிறோம், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். அது கூட கடந்து என்ன செய்யக்கூடாதான்? போராடக்கூடாதான். மாறா அதை நன்மையான எண்ணங்களினால நம்ம எண்ணங்களை நிரப்பும் போது அந்த எண்ணங்கள் தானாய் மறைந்து போகிறதாய் நம்ம பார்க்கிறோம். அப்போ தீமைய நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஆனா அது கூட நீங்க என்ன செய்ய வேண்டாம்? ஃபைட் பண்ண வேண்டாம்னு தேவன் சொல்றாரு. அப்போ நம்ம எண்ணம் தொடர்ந்து அந்த தவறான எண்ணங்கள், அந்த பயத்தின் எண்ணங்கள், அந்த கோபத்தின் எண்ணங்கள், எரிச்சலின் எண்ணங்கள், ஐயோ எனக்கு இப்படி இருக்குதே, நான் இதை மேற்கொள்ளணுமே அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து நீங்க லா ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் லைட், வெளிச்சத்தின் எண்ணங்களுக்கு நம் எண்ணங்களை மாற்றும் போது நம் வாழ்க்கையில் அந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணம், அது ஒரு பிரமாணம், அந்த விதி, அது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில அது செயல்பட்டு தான் ஆகணும். வாசிக்கலாம். யோபு 2வது அதிகாரம் 13வது வசனம். அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமா இருக்கும், அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. யோபு 12:13 நம்ம பார்க்கிறோம், அவரிடத்தில் ஞானமும் புத்தியும் எத்தனை அதிகமா இருக்கிறது, அவரிடத்துலதான் என்ன இருக்கான்? வல்லமையும் ஆலோசனையும் புத்தியும் இருக்கு. ஞானம் இருக்கு, வல்லமை இருக்கு, ஆலோசனை இருக்கு, புத்தி இருக்கு. அப்போ உண்மையா நம்ம எண்ணங்களை மாற்றுவதற்கு நம்ம தேவனுடைய விசுவாசத்தையோ பலனையோ நம்ம சார்ந்து இருக்கும் போது நம்ம அந்த நெகட்டிவ் தாட்ஸை நம்ம ஈஸியா நம்ம என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். உன்னை நல்லா புரியணும், அவரிடத்துல ஞானம் இருக்கு, அவரிடத்துல வல்லமை இருக்கு, அவரிடத்துல ஆலோசனை இருக்கு, அவரிடத்துல புத்தி இருக்கு. இதை அறிந்து கொண்டோம்னா நம் வாழ்க்கையில் நமக்கு எதிராக எந்த காரியம் செயல்பட்டாலும் அந்த காரியங்களை மாற்றுவதற்கு உண்டான வல்லமை என் தேவனிடத்தில் இருக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது உடனடியா எந்த காரியத்துல நம்ம பயந்துட்டு இருக்கிறோமோ அந்த காரியத்துல இருந்து நாம் வெளியே வர முடியும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, எதெல்லாம் சிந்திக்கணும்? உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், அன்புள்ளவைகள், கற்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ், இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அங்க பால் சொல்லல நீங்க நெகட்டிவான தாட்ஸ திங்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? எதை சிந்திக்கணும்னு சொல்றாரு. நம்ம என்ன சொல்றோம்? இதை சிந்திக்க கூடாதுன்னு சொல்லும் போது அதுதான் என்ன செய்யுது? வருது. எப்படி நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னப்போ அதைதான் சாப்பிடணும்னு மனுஷனுக்கு என்ன வருது? அதே போலதான் இதை சிந்திக்க கூடாது அப்படின்னு சொன்னா அதைத்தான் மனுஷன் என்ன செய்யறான்? சிந்திக்கிறான். மாறா நம் எண்ணங்கள் அங்க பவுல் அதனாலதான் இதை சிந்தித்து கொண்டிரு அப்படின்னு அங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம இந்த லா ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் லைட், இந்த வெளிச்சத்தின் வார்த்தைகளினால நம்ம எண்ணங்களை நிரப்பும் போது நம் வாழ்க்கையில அந்த ஜீவன் செயல்படுவது நிச்சயம். தீமையை என்ன செய்யக்கூடாதா? தீமையினால வெல்லக்கூடாதான். தீமையை எப்படி வெல்லணுமா? நன்மையினால வெல்லணுமா?
அப்போ நன்மையான எண்ணங்கள்ல இருந்து நம்ம 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 எண்ணங்களை நிரப்பும் போது இந்த தீமை என்ன செய்யும்? அது தானாகவே மறைந்து போகும். அந்த எண்ணங்கள்ல நம்ம வாழவே மாட்டோம். அப்போ உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். அந்த உண்மையாய் நம்பி இருக்கிற மனதை உடையவன் அவ என்ன செய்யல? தனக்கு தீமையான என்ன வருது, தன்னை இதை மேற்கொள்ளணும் அப்படிலாம் நினைக்கல. அவரையே நம்பி இருக்கிறான். அவருக்குத்தான் வல்லமை இருக்கு, அவருக்குத்தான் ஞானம் இருக்கு, அவருக்குதான் ஆலோசனை இருக்கு, அவருக்குதான் புத்தி இருக்கு. இந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவரை சார்ந்திருக்கிறேன், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற எண்ணங்களால நம்ம எண்ணங்களை ரீப்ளேஸ் பண்ணும் போது லா ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் லைட், வெளிச்சத்தின் எண்ணங்களால நம்ம நிரப்பும் போது நம்ம எண்ணங்கள்ல இருக்கிற இருள்கள் அது தானாகவே என்ன செய்யும்? மறைந்து போகும். இருளானது ஒளியை பற்றி பிடிக்க முடியாது. இந்த வெளிச்சத்தின் எண்ணங்களால நம்ம நிரப்பப்படும் போது இந்த இருள் என்ன செய்யாது? அந்த வெளிச்சத்தை பற்றி பிடிக்க முடியாது, அதோடு அது மறைஞ்சு போயிடும். இததான் தேவன் இந்த காலை வேளையில நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். எத்தனையோ நாட்கள் நம்ம பல வகையில நம்ம போராடிட்டு இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், என்னெல்லாமோ செஞ்சு பார்க்கிறோம், உபவாசிக்கிறோம். ஆனா கூட வாழ்க்கையில சில பகுதிகளில் இன்னும் ஜீவனை பார்க்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த எண்ணங்களை நம்ம என்ன செய்யல? ரீப்ளேஸ் பண்ணல. இப்போ யாரோ நம்மள ஒரு ஹர்ட் பண்ணிட்டாங்க, உடனே நேச்சுரல் மைண்ட் என்ன சொல்லும்? திருப்பி அதுக்கு எதிரா ஃபைட் பண்ண சொல்லும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மாம்சத்தோடு என்ன செய்ய வேண்டாம்? எதிர்த்து நிற்க வேண்டாம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், மன்னிப்ப கொடுங்க. உனக்கு குறைவு உண்டாயிருந்துச்சுன்னா நீ உன் சகோதரனை என்ன செய்? நீ மன்னிச்சுட்டு வா. அப்போ இந்த ஃபிளஷ்லயே நம்ம போராடி கொண்டிருக்கும் போது நம்ம வாழ்க்கையில இந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துக்குள்ள நம்ம வாழ முடியாது. நம்ம ஸ்பிரிட்ல வாழ்றோம் அப்படின்னா நம்ம வசனம் என்ன சொல்லுது? அதுதான் வெளிச்சம். நம்ம வார்த்தை சொல்லுகிற காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்தோம் என்றால் அதுதான் நமக்கு வெளிச்சமா இருக்கு. அப்போ அந்த கோபத்தின் எண்ணங்களை, இல்ல இது ஏன் நேச்சர் இல்ல, எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன்னா எனக்குள்ள அங்க அன்புதான் இருக்கும், எனக்குள்ள அங்க மன்னிப்பின் குணம் தான் இருக்கும் அப்படின்னு நீங்க ரீப்ளேஸ் பண்ணும்போது, இந்த வெளிச்சத்தின் எண்ணங்களால அந்த இருளின் எண்ணங்களை நீங்க ரீப்ளேஸ் பண்ணும்போது அங்க என்ன நடக்குது? அங்க பயம் போகுது, கலக்கங்கள் போகுது, அங்க ஜீவன் செயல்படுகிறது. நீங்க எந்த நபரை உங்களை அஃபெண்ட் பண்ணாங்களோ அந்த நபரே உங்களிடத்துல ஐக்கியமாகும்படி தேவன் செய்வார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். இன்னைக்கு இதை நம்ம என்ன செய்யல? பிராக்டிஸ் பண்ணாததுனாலதான் இன்னைக்கு பல பேர் நமக்கு எதிராக என்ன செஞ்சிருக்கிறாங்க? எழும்பி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவங்க என்ன வேணாலும் செய்யட்டும், என்ன வேணாலும் பேசட்டும், எனக்குள்ள தேவ ரகமான அன்பை நீங்க ஊற்றி இருக்கிறீங்கப்பா, நான் அந்த அன்புல இருந்துதான் நான் அவங்கள பார்க்கிறேன். உங்களுக்கு ஞானம், வல்லமை, புத்தி, ஆலோசனை இருக்குது. நான் என்ன குறிச்சு நான் திங்க் பண்ண வேண்டியதில்லை. என்ன குறித்ததான காரியங்கள் அதெல்லாம் உமக்குரியது. இனி நான் என்னுடையவள் அல்ல, நான் உம்முடையவள். அப்போ எனக்கு ஒரு எதிராய் ஒரு காரியம் நடக்குன்னா அது உமக்கு நடந்த காரியம், அதை நீங்க பார்த்து கொள்ளுவீங்க. நான் ஏன் இதை குறிச்சு கவலைப்படணும், பயப்படணும், சோர்ந்து போகணும், கோபம் அடையணும், எரிச்சல் அடையணும்? நீங்க சொன்ன வார்த்தையின்படி நான் மனதார உங்க பிள்ளைங்கிறத நான் உணர்ந்து சம்பந்தப்பட்ட அந்த நபர்களை நான் என்ன செய்யறேன்? பிளஸ் பண்றேன். இப்போ ஒருவேளை ஒரு நெகட்டிவான ஒரு பயம் நிறைந்த எண்ணம் உங்களுக்கு வருது, உடனே என்ன சொல்லக்கூடாது? நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு, என் தேவன் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார், என் தேவன் எனக்கு ரட்சிப்பா இருக்கிறார், நான் யாருக்கு பயப்படுவேன்
அவர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறாரு, அவர் எனக்கு ரட்சிப்பா இருக்கிறாரு, நான் யாருக்கு பயப்படுவேன்னு சொல்லி அந்த பயத்தின் எண்ணத்தை நம்ம என்ன செய்யணும்? ரீப்ளேஸ் பண்ணணும். மாறா நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன்னு சொன்னா அந்த பயம் தான் நமக்குள்ள செயல்பட்டு கொண்டு இருக்கும். அவர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறாரு, அவர் எனக்கு ரட்சிப்பா இருக்கிறாரு, எனக்கு துர்கமா இருக்கிறாரு, எனக்கு கோட்டையா இருக்கிறாரு, எனக்கு அரணா இருக்கிறாரு, எனக்கு அப்பாவா இருக்கிறாரு, நான் யாருக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த எண்ணம் உங்களுக்கு ரீப்ளேஸ், இந்த எண்ணத்தை கொண்டு நீங்க அந்த எண்ணத்தை ரீப்ளேஸ் பண்ணும்போது நம்ம லைஃப்ல நிச்சயமாய் லா ஆஃப் ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் செயல்படும். அதுல சந்தேகமே இல்லை. அப்போ அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், கோலியாத் அங்க என்ன செய்யறான்? முழு இஸ்ரவேலர்களையும் அங்க பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். சவுலும் அவனுடைய போர் சேவகர்கள், ராணுவ வீரர்களும் பயத்தின் எண்ணங்கள்ல நிறைஞ்சிருக்கு. அவங்க இருதயம்லாம் கற்பனை பண்ணியே கோலியாத் இப்படி செஞ்சிருவானோ, பெலிஸ்தியர்கள் நம்மள மேற்கொண்டுருவாங்களோ, இவன் இவ்வளவு பெரிய உருவமா இருக்கிறானே, இவனை யாரால மேற்கொள்ள முடியும் அப்படின்னு ஃபுல்லா திங்க் பண்ணி பயத்தின் எண்ணங்கள்ல அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தாவீது இந்த பயத்தின் எண்ணத்தை அழகா அவர் விசுவாசத்தின் எண்ணங்கள் மூலம் மேற்கொள்ளுகிறத பார்க்கிறோம். சவுல்ட்ட வந்து சொல்றான், என்னை சிங்கத்தின் வாய்க்கு கரடின் வாய்க்கு தப்புவித்த தேவன் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார். அவன் எண்ணம் எங்க போகுது? தேவனிடத்துல அவர் என்னெல்லாம் செய்வார் எனக்கு. அவன் கோலியாத்தை பார்க்கவே இல்லை. அவன் யார பார்க்கிறான்? தேவனை பார்க்கிறான். அந்த சிங்கத்தின் வாய்க்கும் கரடின் வாய்க்கும் என்னை தப்புவித்த தேவன் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார். இந்த எண்ணம் அவனுக்குள்ள நிரம்பி இருந்ததுனாலதான் சவுலும் இஸ்ரவேலுடைய முழு ராணுவமும் பயந்து கொண்டிருந்த அந்த பயம் அவனுக்குள்ள சுத்தமா இல்லை. இன்னைக்கு உங்க சூழ்நிலைகள்ல உங்களுக்கு பயம் ஏன் இருக்குது அப்படின்னா, சூழ்நிலைகள்ல தேவன் நமக்கு வல்லமையும் ஆலோசனையும் ஞானமும் புத்தியும் ரட்சணியமும் ரட்சிப்பும், நம்மை ரட்சிக்கிற வல்லமையும் உடைய தேவன், நம்மை தப்புவிக்கிற வல்லமையுள்ள தேவன் என் கூட இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணங்கள் நம்ம எண்ணங்களால நம்ம நிரப்பாததுனாலதான் இன்னும் பயத்தின் எண்ணங்களுக்குள்ள நம்ம இருக்கிறோம். அப்போ நமக்கு இப்படி ஒரு எதிர்காலத்தை குறிச்சு பயமோ இல்ல எந்த காரியத்தை குறிச்சு பயமோ இருக்கும்போது நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு என்ன செய்யணும்? நம்ம கன்ஃபஸ் பண்ணணும். நம்ம இருதயத்துல இருந்து அதை கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது வெளிச்சம் நம் இருதயத்தை நிரப்பும். இருளுக்கு அதுக்கு மேல அந்த இடத்துல அதிகாரம் இல்லை. அந்த பயத்தின் எண்ணங்கள் அது தானாகவே உங்களை விட்டு என்ன செஞ்சிரும்? போயிரும். ஏன் இத வந்து வேதம் அடிக்கடி நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, இந்த ஜீவன்ல நம்ம வாழணும் அப்படின்னா, மரணத்தையும் உனக்கு முன்னாடி வைக்கிறேன், ஜீவனையும் உனக்கு முன்னாடி வைக்கிறேன், நீ ஜீவனை தெரிந்து கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம எதை தெரிந்து கொள்ளுகிறோம்? அடுத்ததா இப்ப நமக்கு ஒரு கவலை, நிறைய பேருக்கு பார்த்தா கவலை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு அங்க பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல. அப்போ இந்த கவலை, இந்த ஆங்ஸைட்டி, இந்த டிப்ரெஷன், இது எல்லாத்தையும் ஐயோ நான் உரிப்பட மாட்டேன், நான் டிப்ரெஷனுக்குள்ள போக மாட்டேன், நான் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போக மாட்டேன் அப்படின்னு அதை பத்தியே பேசி நான் போக மாட்டேன்னு சொன்னா கண்டிப்பா அதுக்குள்ளதான் இருப்போம். மாறா நம்ம எதுல நம்ம அந்த எண்ணங்களை ரீப்ளேஸ் பண்ணுமா? நம்ம ஜெபத்தின் மூலம், நன்றி சொல்லுதலின் மூலம். அப்பா இந்த காரியம் எப்படி இருக்கு, இந்த காரியத்தை நான் உங்கள்கிட்ட நான் ஒப்பு கொடுக்கிறேன், இந்த காரியத்துல நீங்க எனக்கு நிச்சயமாய் என்ன செய்வீங்க? ஜெயம் கொடுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஞானம் இருக்கு, உங்களுக்கு வல்லமை இருக்கு, உங்களுக்கு புத்தி இருக்கு, உங்களுக்கு ஆலோசனை இருக்கு. நீர் சேனைகளின் கர்த்தர், நீர்தான் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம் அப்படின்னு சொல்லி
அவரை பெருசா பார்த்து நம்ம நன்றி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில ஜீவன்ல நம்ம வாழ முடியும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். இந்த சிந்தையில நமக்கு மாற்றம் வரும்போது நம்ம லைஃப்ல எல்லா பகுதிகளிலும் ஜீவன் ஃப்ளோ ஆகிறத நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அங்க யோசேப்பினுடைய சகோதரர்கள் அங்க தீமையாய் அவனுக்கு எல்லா காரியங்களையும் செய்தாங்க. ஆனா யோசேப்பு கடைசியில் அங்க சொல்றாரு, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவன் அதை நன்மையாக மாறப்படினார். அப்போ சிலர் ஒருவேளை நம்மளை மிஸ்ட்ரீட் பண்ணலாம், நம்மளை ஹர்ட் பண்ணலாம், நம்மளை என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா அதையே நம்ம ஒரு ரிவெஞ்ச் எடுத்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் எப்படி சொல்லிட்டாங்க, நம்ம எப்படி சொன்னா அவங்கள ஹர்ட் பண்ண முடியும், எப்படி சொன்னா அவங்க திருந்துவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்துல யோசிச்சுட்டு இருக்கிற இந்த வேளையில நம்ம அந்த எண்ணத்தை என்ன செய்யணும்? அன்பினால நம்ம ஜெபத்துல அவங்கள குறித்து கொண்டு போய், அப்பா அவங்கள மன்னிச்சிருங்க, அவங்கள ஆசீர்வதிச்சிருங்க, நானும் அவங்கள பிளஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் உங்க இருதயத்துல இருந்து எழும்பும் போது உங்க வாழ்க்கையில ஜீவனை பார்ப்பது நிச்சயம். ஒரு நாளைக்கு எத்தனையோ 60,000 தாட்ஸ் நமக்கு வருதாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல முக்காவாசி நமக்கு என்னதான் இருக்கா? நெகட்டிவ் தாட்ஸ். ஏன் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான்? இந்த முதல் ஆதாம்ல இருந்து நம்ம வந்தபடினால இது நன்மை இது தீமை, இது நன்மை இது தீமை இப்படின்னு தாட்ஸ்குள்ளேயே நமக்கு என்ன செய்யுது? போராட்டம். இந்த ஆவியின் சிந்தையில இருக்கிறவனுக்கு இந்த போராட்டம் இருக்கவே இருக்காது. ஒருவேளை இது ஒரு நாளில சாத்தியம் இல்லைனாலும் இதை நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு எண்ணம் வரும்போது, ஒரு பயமோ, ஒரு கோபமோ, ஒரு கசப்போ, ஒரு கவலையோ வரும்போது உங்க எண்ணங்கள்ல இருந்து வெளிவரணும்னா நீங்க அவரை பார்க்கணும், வெளிச்சத்தை பார்க்கணும். வெளிச்சத்தை பார்த்தாதான் இருள் விலகி போகும். மாறா நம்ம என்ன செய்யறோம்? இந்த இருள் விலகி போகணும், இருள் விலகி போகணும்னு இது இருள்கிட்டயே பேசிட்டு இருக்கிறோம். வெளிச்சத்தை பாத்தீங்கன்னா இருள் தானா என்ன செஞ்சிரும்? விலகிரும். அப்போ அங்க யோபு 31வது அதிகாரம் 1வது வசனம். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் உன் கண்கை மேல் நினைவா இருப்பது எப்படி? இங்க யோபுவுக்கு அங்க லஸ்ஃபுல் தாட்ஸ் ஒருவேளை வரும்போது அவர் சொல்றாரு, நான் என் கண்ணோட நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன், ஒரு கன்னிகை மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? அந்த ஐயோ எனக்கு இது வரக்கூடாது, நான் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் இது பண்ணல. அவர் என்ன செய்யறாரு? அவர் கவர்னன்ட்டையும் அவர் அந்த டிசிப்ளின் வச்சிருக்கிறாரு. அந்த எண்ணத்தினால அந்த இச்சையின் எண்ணங்கள் அவர் என்ன செய்கிறார்? மேற்கொள்கிறார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நான் இதை சிந்திக்க கூடாது, எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வருது, எனக்கு இப்படி ஒரு இச்சையான எண்ணம் வருது, அவங்கள்ட்ட அது இருக்கு, இவங்கள்ட்ட இது இருக்கு, எனக்கு இல்ல அப்படின்னு அவங்கள பார்த்து நான் அந்த காரியத்தை நான் இச்சிக்கிறேன், எனக்கு இது வரக்கூடாது, எனக்கு இது வரக்கூடாதுன்னு சொன்னா அது என்ன செய்யும்? அந்த எண்ணங்கள் வரதான் செய்யும். மாறா இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நான் என் தேவனுக்கு பிரியமானவள், எனக்கு என்ன தேவையோ அவர் எல்லாவற்றையும் எனக்கு அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார், என்னோடு கூட அவர் உடன்படிக்கை செய்த தேவனாய் இருக்கிறார், அவரிடத்திலிருந்து நான் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இச்சையான எண்ணங்கள் இது எனக்குரியது இல்ல அப்படின்னு சொல்லி அங்க யோபு தன்னுடைய எண்ணங்களை அந்த உடன்படிக்கையின் மேல அவர் கவனம் வைக்கிறார். அப்போ ஒரு யாரையோ குறிச்சு ஒரு எண்ணம் வருது. சிலர்லாம் புறங்கூறி மற்றவங்களை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அப்படி ஒரு காசிப் எண்ணம் நமக்கு உள்ள வருது அப்படின்னா, நான் காசிப் பண்ண மாட்டேன், நான் காசிப் பண்ண மாட்டேன்
அப்படின்னு சொல்றத விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், அவங்கள குறித்ததான நன்மையான வார்த்தைகளை, ஓ இந்த இந்த மனிதர் இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருக்கிறாங்க, அவங்க இருளுக்குள்ள இருக்கிறாங்க, அவங்க மேல நான் வெளிச்சத்தை பேசுறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன செஞ்சிருவோம், அந்த காசிப்ல இருந்து வெளியில வந்துருவோம். இதுதான் பவுல் சொன்ன, அதை எதை சிந்திக்கணும், அந்த லைட்லயே நம்ம இருக்கும் போதுதான் டார்க்னஸ் நம்மளை மேற்கொள்ள முடியாது, இருளானது அதை பற்றி கொள்ள முடியாது. இந்த கான்ஸ்டன்ட் லைட்டுக்குள்ள நம்ம இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். உங்க எண்ணங்களை நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒருவேளை ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் வருது, ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே, என் வாழ்க்கை இப்படி இருக்குதே, ஏன் இது நடந்தது, எதுக்கு இது நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வரும்போது நீங்க சொல்லணும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக என் அப்பா எனக்கு துதியின் உடையை கொடுத்திருக்கிறார். ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ்க்கு பதிலா என் அப்பா எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார், கார்மெண்ட் ஆஃப் பிரைஸ், துதியின் உடையை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார்னு சொல்லி அந்த சூழ்நிலையில தேவனை பெரிதாய் பார்த்து நீங்க துதிக்க, உண்மையாய் நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் போது இருதயத்துல இருந்து, அப்பா இந்த சூழ்நிலையை காட்டிலும் நீர் பெரியவர், இந்த சூழ்நிலையில செயல்படுவதற்கு நீர் வல்லவர் அப்படின்னு சொல்லி நாம் அவரை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் நம்மை விட்டு என்ன செய்யறோம், அகன்று போய்விடும். மறுபடியும் அந்த சந்தோஷத்துக்குள்ள நம்ம என்ன செஞ்சிருவோம், வந்துருவோம். ஏன்னா இந்த சந்தோஷம் இருந்தாதான் நமக்குள்ள அந்த ஜீவனை நாம் பார்க்க முடியும். இந்த சந்தோஷம் இல்லை அப்படின்னா நம்ம லைஃப்ல பல ஏரியாஸ்ல நம்ம எதை பார்க்க முடியாது, ஜீவனை பார்க்க முடியாது. இப்ப சாத்தாங்க இயேசுவை சோதிக்கிறான். அவர் எப்படி டெம்டேஷன் அவர் எப்படி மேற்கொள்ளல, நான் அதை செய்ய மாட்டேன், நீ சொல்றத நான் செய்ய மாட்டேன் அப்படிலாம் அவர் மேற்கொள்ளல. அவர் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தை வைத்து அவனை மேற்கொள்ளுகிறார். எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே. இதுதான் லா ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் லைட். வெளிச்சத்தை கொண்டு இருளை மேற்கொள்ளுவது. அப்போ வெளிச்சத்தை கொண்டு இருளை மேற்கொள்ள அவருடைய வார்த்தையின் மூலம் அவர் நம்மளை எப்படி வாழ சொல்லியிருக்க, என் வார்த்தையை கேட்கிறவங்களா மாத்திரம் இல்ல, அதன்படி செய்கிறவர்களா இருக்கிறவர்கள் தான் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாய் அவர் சொல்லுகிறார். என்ன மழை வந்தாலும் காற்றடிச்சாலும் அந்த வீடு என்ன செய்யாது, அசையவே அசையாது. அப்போ நம்ம எண்ணங்கள்ல இந்த அளவுக்கு மாற்றங்கள் வர வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஈவில் தாட், ஒவ்வொரு பயம் நிறைந்த எண்ணங்கள், இது எல்லாமே தேவரகமான தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்துல இருந்து அந்த எண்ணத்தை நாம் மேற்கொண்டு கொண்டே இருக்கும் போது நம்ம லைஃப்ல எல்லா பகுதிகளிலையும் நிச்சயமாய் நாம் ஜீவனை பார்க்க முடியும். இந்த நான்கிறது அதுக்கு முதல்ல என்ன செய்யணும், ஒளியணும். என்ன பார்த்து இப்படி சொல்றாங்களே, என்ன பார்த்து பேசுறாங்களே, என்ன பார்த்து இதை சொல்லிட்டாங்களே, மாறா அந்த எண்ணத்தை நம்ம அறவே ஒழிச்சிட்டு, இல்ல இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த எல்லாம் புதிதாயினங்கிற அந்த வார்த்தைக்குள்ள நமக்குள்ள தேவரகமான அன்பு, தேவரகமான விசுவாசம், தேவரகமான வல்லமை எல்லாவற்றையும் தேவன் நமக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம நேச்சருக்கு விரோதம், நமக்குள்ள தேவ அன்புதான் இருக்கு. நம்ம கோபப்பட்டோம்னா நம்ம என்ன செய்யறோம், நம்ம நேச்சர்ல கோபங்கிறது கிடையாது, ஆனா இந்த பழைய மனுஷன்லதான் அதெல்லாம் இருக்குது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி. நம்ம இருதயத்துல இந்த லைட், அதுதான் உள்ளத்துல புதிதான ஆவி. இந்த ஆவி உடையவர்களாய் நாம் மாற வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. மற்ற எல்லாரும் கோலியாத்தை பார்த்து அவன் அவ்வளவு பெருசா இருக்கானே, ஐயோ அவன் 7 அடி உயரம் இருக்கானே, 8 அடி உயரம் இருக்கானே,
நம்ம எப்படி இவனை மேற்கொள்ள முடியும்? அவன் வச்சிருக்கிற ஆயுதங்கள்லாம் அவ்வளவு பெருசா இருக்க, நம்ம அவனுக்கு முன்னாடி ஒரு வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோமே. இப்படி எல்லாம் மற்றவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. கோலியாத்தினுடைய சைஸ பாக்குறாங்க. ஆனா தாவீது எதை பாக்குறாரு? சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் என்னை தப்புவித்த தேவன் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார். அப்போ இந்த எண்ணம் தான் நம்ம வாழ்க்கையில, நம்ம ஜீவன்ல இருக்கிறோமா, மரணத்துக்குள்ள ஆளுகை செய்கிறதற்கு அந்த பிரமாணத்துக்குள்ள நம்ம இடம் கொடுத்திருக்கிறோமாங்கிறது நம்ம எண்ணங்கள்ல வருகிற காரியங்களாய் நம்ம பார்க்கிறோம். நம்ம எண்ணங்களை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது, ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. இத ரீப்ளேஸ் பண்ணல அப்படின்னா நம்ம மாம்ச சிந்தையில தான் செயல்படுவோம். அது மரணத்தை தான் நமக்கு கொண்டு வரும். மரணம்னா பிசிக்கல் டெத் இல்ல, எல்லா உறவுகள்ல, பினான்ஸ்ல, சரீர சுகத்துல, எல்லாத்துலயும் இது கூடயே ஒரு சர்க்கிள் மாதிரி நம்ம போராடிக்கிட்டே இருப்போம். எண்ணங்களை மாற்றாத வரைக்கும் இதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அங்க பவுலும் சீலாவும் அங்க அடிச்சு, அங்க அவ்வளோ தூரம் அவங்கள துன்பப்படுத்தி அங்க சங்கிலிகளினால கெட்டி தொழுமரத்துல கெட்டி வச்சிருக்கிறாங்க. அவங்க கூட அந்த அந்த ஆழமான துக்கத்திலையும் கவலையிலையும் பெயின்லையும் வலியிலையும் இருந்திருக்கலாம், இருக்க முடியும். நம்மள அப்படி ஒருவேளை அடிச்சு துவைச்சு ஒரு ஜெயிலுக்குள்ள கட்டி வச்சோம்னா என்ன நம்ம பேசுவோம்? ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இதை செஞ்சுக்க, நாங்க உங்க ஊழியத்தை தானே செஞ்சோம், இது உங்களுக்கு கண்ணு இல்லையா, உங்களுக்கு இருதயம் இல்லையா? இன்னைக்கும் நிறைய பேர் அப்படிதான் கேக்குறாங்க. தேவனை பற்றின சரியான அறிவு இல்லாததுனால ஏன் இதை செஞ்சாரு, அவங்க ஆண்டவருக்கு நல்லதானே ஊழியம் செஞ்சாங்க, அவங்க வாழ்க்கையில ஏன் இது நடந்தது, ஏன் இது நடந்தது? எண்ணங்கள்ல, இருதயத்துல வெளிச்சம் இல்ல. அங்கதான் இருள் என்ன செய்யுது? பற்றி கொள்ளுகிறது. நான் அவருடைய தழும்புகளால் சுகமானேன் அப்படிங்கிற எண்ணம் நிரப்பப்படும் போது அவங்க நிச்சய விடுதலைகளை பார்ப்பது உறுதி. இத நான் பேசிட்டே இருக்கும் போது என்னுடைய சரீரத்துல திடீர்னு இப்ப நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறப்போ எனக்கு ஒரு ஸ்டொமக்ல ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங், ஒரு குத்துற மாதிரி இருந்தது. இந்த வார்த்தையை இப்போ நான் பேசும்போது, அவருடைய தழும்புகளால் சுகமானேன்னு சொன்ன மாத்திரத்துல அந்த அந்த பெயின் அப்படியே ரிலீஃப் ஆறத நான் இன்ஸ்டன்டா நான் ஃபீல் பண்றேன். அப்போ எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தையில வெளிச்சம் இருக்குது. இந்த வார்த்தையின் வெளிச்சத்தினால நம்ம எண்ணங்களை நிரப்பும் போது நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் ஜெயமுள்ள வாழ்க்கையா இருப்பது உறுதி. ஜீவனில நம்ம வாழுவோம், ஜீவன்ல நம்ம ஆளுகை செய்வோம். அங்க யோசேப்பு கூட அந்த சிறைச்சாலையில இருக்கிற வரைக்கும் அண்ணன்மார் மேல கசப்போ வெறுப்போ பகையெல்லாம் வச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனா அவனுடைய இருதயம் தேவ பிரசன்னத்துல நிரம்பி இருந்ததுனால கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். நம்ம பார்க்கிறோம். அது அவன் 39 நினைக்கிறேன். அந்த பிரசன்ஸ்ல அவன் இருந்ததுனால அவன் எங்க போயிட்டான்? அந்த கசப்புக்குள்ள வாழாம சிறையில இருந்து அரண்மனைக்கு போயிட்டான். இன்னைக்கு நம்ம சிறையிருப்புக்குள்ளேயே, எண்ணங்கிற சிறையிருப்புக்குள்ளேயே நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் இதுல இருந்து நம்மளை இன்றைக்கு விடுதலை பண்ண விரும்புகிறார். நீ வெளிச்சத்துக்குள்ள வா, நீ விடுதலை ஆகு. எந்த எண்ணங்கள்ல நீ ரீப்ளேஸ் பண்ணணும், எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும், இதெல்லாம் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ பயத்தின் எண்ணங்கள்ல இருந்து விசுவாசத்தின் எண்ணங்களை நம்ம என்ன செய்யணும்? ரீப்ளேஸ் பண்ணணும். பொய்கள்ல இருந்து சத்தியத்துக்கு, அந்த வார்த்தைகளுக்கு நம்ம இருதயத்துல என்ன செய்யணும்? ரீப்ளேஸ் பண்ணணும். ஹோப்லெஸ் சிச்சுவேஷன், ஒடுக்கப்பட்ட ஒரு நிலை, அந்த நிலையில இருந்து துதியின் சத்தத்துக்கு நம்ம எண்ணங்களை என்ன செய்யணும்? ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ இந்த எண்ணங்களினால நம்ம ரீப்ளேஸ் பண்ணும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உதவி செய்வது நிச்சயம். நாம்
எப்பவும் ஜீவன்லயும் சமாதானத்திலையும் நம்ம வாழ முடியும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போ இன்னைக்கு அவருடைய சமாதானத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாராம், கொடுத்திருக்கிறாராம். அப்போ அவர் எப்பவும் எப்படி பிதாவின் வெளிச்சத்துல அவர் நடந்து கொண்டே இருக்கிறார். எந்த நெகட்டிவான தாட்ஸுக்கும் அவர் என்ன செய்யல, இடம் கொடுக்கல. அவருடைய வார்த்தை என்ன, அப்பாவின் வார்த்தை என்ன சொல்லுது, அததான் நான் சிந்திப்பேன் அப்படின்னு அந்த வெளிச்சத்தின் எண்ணங்களுக்கு அவர் இடம் கொடுக்க கொடுக்க அந்த இருள் என்ன செய்து அவர் வாழ்க்கையில வரவே இல்லை. இருளானது அதை பற்றிக்கொள்ள, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அவருடைய வார்த்தை தான் ஜீவனும் ஆவியாவையும் இருக்கிறது. அந்த அந்த ஜீவனும் ஆவியுமாய் இருக்கிற வார்த்தையை அவர் பிடித்து கொண்டு வாழ்கிறார். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருக்குது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்போ இந்த காலை வேளையில நீங்க ஒவ்வொருவரும் உங்க இருதயத்துல ஆழமாய் இந்த வார்த்தைகளை பதிக்க வேண்டியது அவசியம். ஜீவனின் ஆவியின் பிரமாணமும் பாவம் மரணம் என்கிற பிரமாணமும் எப்படி நம்ம வாழ்க்கையில செயல்படுகிறது. அங்க ஆதாம் விழுந்த பிறகு அங்க அவனுக்குள்ள என்னெல்லாம் வருது, குற்ற மனசாட்சி வருது, கட்டப்பட்ட ஒரு நிலைமை, அங்க தேவனோடு கூட இருந்த உறவுல இருந்து அவன் கட்டானது போல ஒரு எண்ணம், இது எல்லாம் அவனுக்கு வருது. ஆனா ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துல நமக்கு என்ன வருது, விடுதலை வருது, தேவ நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த 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 எண்ணங்கள்ல நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். நமக்கு நித்திய ஜீவன் அங்க கொடுக்கப்படுது. அங்க முதல்ல தேவனோடு இந்த மூணையும் இங்க ஜீவனின் ஆவியின் பிரமாணம் என்ன செஞ்சுட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு, அங்க குற்ற மனசாட்சி இருக்கு, இங்க என்ன வந்துருது, தேவ நீதி வந்துருது. அங்க கட்டுகளுக்குள்ள இருக்கிறாங்க, இங்க ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துல விடுதலைக்குள்ள வந்துடுறாங்க. அங்க தேவனோடு இருக்கிற உறவுல அவங்க பிரிவை ஃபீல் பண்றாங்க. இங்க நித்திய ஜீவனை, அவரை அறிவதே நித்திய ஜீவன், அவர் அறிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம், அவருடைய அன்புல மூழ்கி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கிருபை இந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துக்குள்ள செயல்படுகிறது. அப்போ இந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணம் நம்ம வாழ்க்கையில டோட்டலா பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று நம்மை விடுதலை ஆக்கிற்றே. இந்த பிரமாணத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம், இந்த எண்ணங்களினால நம்ம எண்ணங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாய் நம்ம என்ன செய்யறோம், ஜீவன்ல ஆளுகை செய்கிறோம். அங்க நம்ம பார்க்கிறோம் இந்த லா ஆஃப் சப்ஸ்டிடியூஷன், இந்த ரீப்ளேசிங் தாட்ஸ், நம்ம எண்ணங்களை ரீப்ளேஸ் பண்ணுகிற இந்த காரியங்கள் நம்ம தீமையோடு எதிர்த்து நிக்கல, மேலான எண்ணங்கள் ஹையர் தாட்ஸ்ல நம்ம எண்ணங்களை நிரப்புறோம். அப்ப அந்த ஹையர் தாட்ஸ்ல நம்ம எண்ணங்களை நிரப்பும் போது நமக்கு எதிராய் வருகிற யுத்தங்களை ஹியூமன் வில் பவர், நம்ம மனுஷ பலத்துல நம்ம என்ன செய்ய போறது இல்ல, மேற்கொள்ள போறது இல்ல. கிறிஸ்துவே நமக்காக அந்த காரியங்கள்ல நமக்கு என்ன செய்கிறாராம், ஜெயத்தை கொடுக்கிறாராம். வெளிச்சம் இருளு கூட என்ன செய்யாது, ஃபைட் பண்ணாது. எங்கேயாவது லைட் போட்ட பிறகு உன் இருளே நீ போ அப்படின்னு சொல்லி இருள் எங்கேயாவது ஃபைட் பண்ணுதா, வெளிச்சம் எங்கேயாவது ஃபைட் பண்ணுதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. வெளிச்சம் வந்துட்டுன்னா அங்க இருள் போயிரும், அங்க ஜீவனின் பிரமாணம் செயல்பட ஆரம்பிக்கிறது. அடுத்ததா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே எதை அறுப்பான வாசிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மோசம் போகாதிருங்கள், தேவன்
நம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்போ நம்ம எண்ணங்கள்ல எதை விதைக்கிறோம்? மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் எதைதான் அறுக்க முடியுமா? அழிவதான் அறுக்க முடியுமா? ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அந்த இன்டிமெசிக்குள்ளேயே அவன் என்ன செய்வான்? வாழுவான். ஆவிக்கென்று சிந்தித்து ஆவிக்கென்று விதைக்கிறவன் அவன் என்ன செய்வான்? ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்துல அவன் வாழுவான். அவனுடைய வாழ்க்கையில என்ன செயல்படும்? ஜீவனின் பிரமாணம் செயல்படும். அப்போ இன்றைக்கு நம்ம ஒரு சிறை கைதி கட்டப்பட்டு அந்த இருக்கிறான், சிறைக்குள்ள இருக்கிறான். அவன் சிறை சங்கிலிகளால அவனை கட்டி வச்சிருக்கிறாங்க. இங்க நமக்கு ஒரு பிரமாணம் அங்க என்ன சொல்லுது? விடுதலையின் பிரமாணம் நமக்கு கொடுக்கப்படுது. யாக்கோபு 1வது அதிகாரம் 25வது வசனம். சுயதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனை கேட்கிறதை மறக்கிறவனா இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனமாய் இருந்து தன் செய்கைகளில் வாக்கியவானா இருப்பான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம். அப்போ இன்னைக்கு நமக்கு ஒரு விடுதலையின் பிரமாணம் கொடுக்கப்பட்டுருச்சு. நம்ம புது சிருஷ்டியா மாறிட்டோம். நம்ம வாழ்க்கையில ஜீவனின் பிரமாணத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இந்த விடுதலையின் பிரமாணத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். அதுல நிலைச்சிருக்கிறவன் தான் கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருப்பான். அந்த சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து நான் இன்னைக்கு எந்த இடத்துல வந்திருக்கிறேன்? எனக்குள்ள குற்ற மனசாட்சி இருக்க முடியாது. என் மனசாட்சியை கூட அவருடைய ரத்தம் என்ன செஞ்சிருக்குது? சுத்திகரித்திருக்கிறது. அப்ப நான் டோட்டலா இன்னைக்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். நான் நீதிமானா இருக்கிறேன், நான் பரிசுத்தவானா இருக்கிறேன், நான் குற்றமற்றவனா இருக்கிறேன். இந்த பிரமாணத்தை நம்ம என்ன செய்யணுமா? உற்று பார்த்து அதுல நிலைச்சிருக்கிறவன் தான் கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல். இன்னைக்கு நம்ம கேட்டதெல்லாம் மறக்கிறவங்களா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா மைண்ட்ல பல வேளைகளை சிறையிருப்புக்குள்ள நம்ம போறோம். இந்த பூரண பிரமாணம் என் மனதின் கட்டுகளில் இருந்து, என்னை சிந்தனையின் கட்டுகளில் இருந்து என்னை டோட்டலா என்னை விடுவிச்சிருக்குது அப்படின்னு அதுல நிலைச்சிருக்கிறவன் தான் கேட்கிறதை மறக்கிறவனா இருக்க மாட்டான். அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையில என்ன பிரமாணம் செயல்படுகிறது? ஜீவனின் பிரமாணம். ஒரு ஜெயில் கைதி அவன் அந்த செயின்ஸ்ல இருந்து மட்டும் விடுதலை பண்ணப்படல. அவரோட அந்த சிறை அறைக்குள்ள இருந்தா கூட அந்த செயின்ல இருந்து மட்டும் அவன் விடுவிக்கப்படல. டோட்டலா அந்த சிறையில இருந்தே அவன் என்ன செஞ்சுட்டான்? விடுவிக்கப்பட்டது போல இன்றைக்கு நாமும் நம்மளை சுற்றி ஏதோ ஒரு சங்கிலி அருந்தது இல்ல, டோட்டலா அந்த சிறையிருப்புக்குள்ள இருந்தே நம்ம என்ன செஞ்சுட்டோம்? வெளியே வந்துட்டோம். அப்போ விசுவாச பிரமாணம், இந்த விசுவாச பிரமாணம் என்னத நமக்கு தருதுன்னா தேவனுடைய பவர் அங்க ரிலீஸ் பண்ணுது. ரோமர் 3வது அதிகாரம் 27வது வசனம். மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலயா அல்லது விசுவாச பிரமாணத்தினாலயா? விசுவாச பிரமாணம். இந்த பிரமாணம் நம்ம வாழ்க்கையில செயல்படுது. அடுத்த நம்ம வசனம் பார்க்கிறோம், விசுவாசத்தினாலேயே நீதிமான் ஆக்கப்படுகிறான். அப்போ இந்த விசுவாச பிரமாணம் நம்ம வாழ்க்கையில செயல்படும் போது, நான் சொல்லிட்டே அது நடந்துருச்சு, நான் என் அப்பாட்ட சொல்லிட்டேன், என் அப்பா என் ஜெபத்தை கேட்டுட்டாரு, இதுதான் விசுவாச பிரமாணம். இந்த விசுவாச பிரமாணத்துல நம்ம இருக்கும்போது நம்ம கேட்டது எல்லாம் நமக்கு என்ன செய்யும்? நடக்கும். இந்த எண்ணங்கள் நமக்கு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில இந்த லா ஆஃப் ஸ்பிரிட் ஆஃப் லைஃப், ஜீவனின் ஆவியின் பிரமாணம் நம்ம வாழ்க்கையில பயங்கரமா ஆக்டிவா செயல்பட ஆரம்பிக்கும். ஃபெய்த் அப்படின்னா என்ன? விசுவாசம் அப்படின்னா என்ன? ஒரு ஸ்விட்சை போடுறதுதான் ஃபெய்த். ஆனா அந்த லா ஆஃப் ஸ்பிரிட் ஆஃப் லைஃப், அதுக்குள்ள அந்த கரண்ட், அந்த சர்க்கியூட்டுக்குள்ள அந்த பவர் எப்படி ஃப்ளோ ஆகி அந்த வெளிச்சத்தை கொடுக்குதோ
அதுதான் ஜீவனின் ஆவி. சுவிட்ச போடுறது விசுவாசம். நான் சொல்லிட்டேன், எனக்கு அவர் கேட்டுட்டாருங்கிறது விசுவாசம். இந்த விசுவாசம் இருக்கும்போது இந்த ஜீவனின் ஆவி அங்க என்ன செய்யுது? அந்த சர்க்கியூட் வழியா போய் எப்படி வெளிச்சத்தை கொடுக்குதோ, இந்த விசுவாசிச்ச உடனேயே இந்த ஜீவனின் ஆவியில செயல்பட்டு அந்த ஜீவனின் ஆவி நம்ம வாழ்க்கையில முற்றிலுமாய் வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. மரணத்தை அது மேற்கொள்ளுகிறது, இருளை அது மேற்கொள்ளுகிறது. அடுத்ததா அன்பின் பிரமாணம். ரோமர் 13:10. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலே அன்புதான். அன்பு என்ன செய்யாது? மற்றவங்களுக்கு பொல்லாங்கு செய்யாது. அடுத்ததா 1 கொரிந்தியர் 13:8. 1 கொரிந்தியர் 13:8. அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாசையினாலும் ஒளிந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். சரி, போதாண்டி. அப்போ இந்த அன்புதான் என்ன செய்யாதான்? ஒளிந்து போகாது. இந்த ஒளிந்து போகாத அன்புதான் அது ஜீவனா இருக்குது, அது வெளிச்சமா இருக்குது. இந்த அன்புல நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் போது, தேவ அன்புதான் என் இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்குங்கிற அந்த எண்ணங்கள்ல நம்ம செயல்படும் போது நமக்குள்ள இருந்து அங்க என்ன செய்து? ஜீவன் புறப்படுகிறது. அந்த ஜீவனின் ஆவியில நம்ம இருக்கும்போது, என்னை விசுவாசிக்கிறவன் இவன் அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். யார் விசுவாசிக்க முடியும்? தேவனுடைய அன்பு குறித்து ஆழமாய் அறிந்த ஒருவன் தான் அவரை உண்மையா விசுவாசிக்க முடியும். இல்லைன்னா நம்ம பயம், கவலை, சோர்வு இது எல்லாம் நமக்கு இருந்துட்டுதான் இருக்கும். அப்ப அப்படியா தேவனுடைய அன்பை உணர்ந்து அவரை விசுவாசிச்சு அவருடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து அதன்படி நடக்கிறவனுடைய வாழ்க்கையில ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன செய்யுமா? புறப்படுமாம். இதுதான் லா ஆஃப் ஸ்பிரிட் ஆஃப் லைஃப். நம்ம வாழ்க்கையில செயல்படக்கூடிய ஒரு சில காரியங்கள். நம்ம அதை பிராக்டிக்கலா நம்ம எப்படி செய்யணுங்கிறத இன்றைக்கு நம்ம தியானித்து பார்க்கிறோம். அப்போ இந்த லா ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் லைட், இது ரொம்ப நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இத செயல்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்பதான் நம்ம ஜீவன்ல ஆளுகை செய்ய முடியும். கண்டிப்பா அந்த வார்த்தையை நீங்க அப்படியே நீங்க இதை உள்வாங்கி ஒவ்வொரு எண்ணம் வரும்போது, ஒரு பயம் நிறைந்த எண்ணம் வரும்போது, அப்பா அவரிடத்துல ஞானம் இருக்கு, வல்லமை இருக்கு, புத்தி இருக்கு, ஆலோசனை இருக்கு, நான் ஏன் பயப்படணும்? அவர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த பயத்தின் எண்ணங்களை மேற்கொள்ளுங்க. கவலை வருதா? என் அப்பா என்ன விசாரிக்கிற அப்பா, என் கவலை எல்லாத்தையும் நான் அவர் மேல நான் என்ன செய்யறேன்? வைக்கிறேன். எனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். நான் கூப்பிடுகிறதற்கு முன்னதாகவே எனக்கு என்ன தேவைங்கிறது என் அப்பாவுக்கு தெரியும். அவர் என் தேவைகளை சந்திப்பார் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்களில நம்ம மாற்றங்களை கொண்டு வரும்போது நம்ம வாழ்க்கையில ஜீவனை பார்ப்பது நிச்சயம். ஒருவேளை நீங்க சுகத்துக்காக நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல பொருளாதார ஆசீர்வாதங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல குடும்ப சமாதானத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறவங்களா இருக்கலாம். என்னவா இருந்தாலும் இந்த எண்ணங்கள்ல நமக்கு வெளிச்சம் வரும்போது சம்பந்தப்பட்ட எல்லா பகுதிகளிலும் நீங்க வெளிச்சத்தை பார்ப்பது நிச்சயம். உங்களுக்குள்ளதான் முதல்ல வெளிச்சம் வரணும். உங்க எண்ணங்கள்லதான் வெளிச்சம் வரணும். உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகள்லயும் அங்க தானாய் ஜீவனின் வெளிச்சம் அங்க என்ன செய்து செயல்படுகிறது. ஓ, இன்றைக்கு காலை வேளையில ஆவியானவர் நம்ம கூட இடைப்படுகிற இந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுப்போம். அப்பா, சரண்டர் பண்ணுவோம். என் இருதயத்துல நான் சிந்திக்கிறத அது உண்மையாய்
உங்க சிந்தனை இல்ல, எனக்குள்ள தேவ அன்புதான் ஊற்றப்பட்டிருக்கு, நான் உங்களைதான் நான் பெரிதாய் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலைகள்ல உங்க எண்ணங்களை நீங்க மாற்றும் பொழுது நம்ம லைஃப்ல எல்லா பகுதிகள்லயும் ஜீவனை பார்க்க முடியும். எத்தனையோ சாட்சிகளை நம்ம கேட்கிறோம். ஒரு தாய் தன் பிள்ளைக்காக தன்னுடைய எண்ணங்கள்ல அவ வெளிச்சத்தை கொண்டு வந்தப்போ அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில மாற்றம் வந்ததை பார்க்கிறோம். அது போல அந்த பிசினஸ் செய்த அந்த நபர் தன்னுடைய இருதயத்துல அவர் வெளிச்சத்தை கொண்டு வராரு. என்னை தேவன் இப்படிதான் ஆசீர்வதிப்பாரு, அவருடைய விருப்பமே என்னை ஆசீர்வதிக்கிறது தான் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்கள்ல மாற்றங்களை கொண்டு வந்தப்போ அவருடைய அந்த பிசினஸ் பயங்கரமா ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்ம எண்ணங்கள்ல நம்ம வெளிச்சத்தை கொண்டு வந்து எல்லாரிடத்திலும் அன்பு கூறி அன்பு செலுத்தி அவங்கள மன்னித்து அப்படி ஒரு வாழ்க்கை வாழும் போது அந்த லா ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் லைட் வரும்போது லா ஆஃப் ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் நம்ம வாழ்க்கையில செயல்படுவது நிச்சயம். நீங்க யாருக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்க, யார் மாறணும்னு நினைக்கிறீங்க, உங்க ரிலேஷன்ஷிப்ல என்ன மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்க, நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். இதுல நீங்க வாழ ஆரம்பிங்க, சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களும் அது நிச்சயமாய் மாறும் என்பதுல சந்தேகம் இல்லை. இப்ப நிச்சயமாய் ஆண்டவர் இன்றைக்கு உங்க கூட இடைப்பட்டிருக்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகள் உங்க இருதயத்துல துணித்து கொண்டே இருக்கட்டும். இந்த வார்த்தை உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் 1000 மடங்கு பலன் தரும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த நல்ல நாளின் காலை வேளையில கூட கர்த்தாவே கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்தவர் எங்களோடு கூட நீர் வாசம் செய்கிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வெளிச்சமாய் நீர் எங்க கூட இருக்கிறீங்கப்பா, அன்பாய் எங்க கூட இருக்கிறீங்க. ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்க அன்பை நாங்க ஃபீல் பண்ற அந்த இடத்துக்கு நாங்க வரணும்ப்பா. அப்பா அந்த இடத்துக்கு வரும்போது நாங்க மாம்ச எண்ணங்களை ஈஸியா மேற்கொள்வோம்ப்பா. எங்களுக்கு நீங்க அந்த கிருபையை தாங்க. உங்க அன்பை இன்னும் ஆழமா நாங்க உணரணும். சூழ்நிலைகளை பார்த்து பயப்படக்கூடாது. உங்ககிட்ட ஞானம் இருக்கு, உங்ககிட்ட வல்லமை இருக்கு, உங்ககிட்ட ஆலோசனை இருக்கு, உங்ககிட்ட புத்தி இருக்குன்னு சொல்லி நீங்க எங்களை விசாரிக்கிறவர்னு சொல்லி எங்க கவலைகள் எல்லாத்தையும் உங்க மேல இறக்கி வைக்கிறோம்ப்பா. என்னென்ன காரியத்துல அப்பா மக்கள் ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அவங்க பயந்து கொண்டு இருக்கிறாங்களோ, கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்களோ, அதை எல்லாவற்றையும் ஆவியானவர் என் வெளிச்சத்துக்குள்ள நீ வா அப்படின்னு அழைக்கிறத நாங்க பார்க்கிறோம். என் வெளிச்சத்துக்குள்ள நீ வா. இருளானது நீ என் வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டனா இருள் பற்றி கொள்ள முடியாது. நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா ஒரு நாளைக்கு எத்தனையோ தாட்ஸ் எங்களுக்கு வருது. ஆனா இந்த நாள்ல இருந்து எங்களை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்கள் இருதயத்தின் தியானங்கள், எங்கள் வாயின் வார்த்தைகள் உமது சமூகத்துக்கு அது பிரியமாய் இருக்கட்டப்பா. உங்க வெளிச்சத்தின் எண்ணங்களிலேயே நாங்க வாழ, ஜீவன்லயே நாங்க வாழ, ஆவியின் சிந்தையிலேயே நாங்க வாழ எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. அந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணம் இங்க வந்திருக்கிற ஆண்டவரே, நாங்க ஒரு சின்ன கூட்டமா சகோதரிகளை அந்த இடத்துல கூடி இருக்கிறோம். இந்த வெளிச்சம் எங்க இருதயத்துல வருகிறதன் மூலம் எங்க குடும்பங்கள்ல எல்லாருக்குள்ளேயும் மாற்றம் உண்டு பண்ணுகிறத நாங்க பார்க்கிறோம், விசுவாசிக்கிறோம். தகப்பன் அப்படியே எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுகிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முற்றிலுமாய் உங்களுடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் இது புது மாதம்ப்பா. இந்த மாதத்திலையும் எனக்கு ஆண்டவரே நீங்க தொடர்ந்து என்னோடு பேசுகிற வார்த்தை ரட்சிப்பு கர்த்தருடையது. ஒருவேளை அது போன மாதம் அது ஒருவேளை சிலர் அதை பெற்றிருக்கலாம், சிலர் அதை பெறாமல் இருக்கலாம். இந்த மாதத்திலேயும் அதே வார்த்தை, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை, என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன்.
இனி தாமதம் இல்லாதபடி தகப்பனே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எந்த ஏரியாஸ்ல எல்லாம் ஒரு ரட்சிப்பு வேணும்னு அவங்க காத்து கொண்டு இருக்கிறாங்களோ, ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ, ஏரியாஸ் எல்லாவற்றிலையும் ரட்சிப்பை நீ கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க எங்களுக்கு ரட்சிப்பா இருக்கிறீங்கப்பா. நீங்க எங்களுக்கு அரணாய், கோட்டையாய், துருகமாய், அப்பா கண்மலையாய் நீங்க எங்களுக்கு இருக்கிறீங்க. இந்த நாள்ல இருந்து ஆண்டவரே தேவரகமான எண்ணங்களை நாங்கள் யோசிக்க, தியானிக்க எங்களுக்கு நீங்க கிருபை உங்க கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் மனதார உடைய பிள்ளையாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் 100 மடங்கு பலன் தரும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த கரங்களிலே எங்க ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேங்க்யூ. யாரும் எதை ஷேர் பண்ணுமா? டெஸ்டிமனிஸ், பிரேயர் ரிக்வெஸ்ட், இல்ல இந்த மெசேஜ் குறித்து ஏதோ ஷேர் பண்ணணுமா? ஓகே, நாளைக்கு நமக்கு ப்ரேயர் செஷன் உண்டு. இந்த வார்த்தைகளை நீங்க அதிகமா தியானிங்க. ஒரு எண்ணம் வரும்போது, ஒரு பயம் வரும்போது உடனடியா அந்த எண்ணத்தை நீங்க ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் நம்ம ஜீவன்ல வாழ முடியும், ஜீவன்ல நம்ம ஆளுகை செய்ய முடியும். கர்த்தர் விசேஷமானது இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் நாம் இருக்கும்படியாக நம்ம அவர்கிட்ட ஹெல்ப் கேட்போ, அவர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார். வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலையும் நம்ம ஜெயத்தை பார்ப்போம். தேங்க்யூ.